மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாளை நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு 1.5 லட்சம் பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், வணக்கம். தற்பொழுது திருக்கல்யாணத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற உலக அதிசயங்களில் ஒன்றாக திரளவிருக்க வேண்டிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. இதனை எடுத்துத்தான் நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை வீட்டார் விருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகள் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. காய்கறிகள் குவியலாக நறுக்கும் பணிகளில் ஈடுபடும் பக்தர்களை பார்க்க முடிகிறது. மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் என்ற நிகழ்வு நேற்று பிரமாண்டமாக நடைபெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் நாளை விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை நேரில் கண்டு தரிசனம் செய்யவிருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடு பணிகளை கோயில் நிர்வாகமும் அறநிலைத்துறையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் சார்பில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திருக்கல்யாண விருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் சார்பில் 1 லட்சத்திற்கு அதிகமானோருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மாப்பிள்ளை அழைப்பிற்காகவும் திருக்கல்யாணம் நடைபெறும் நாளை காலை முதல் மாலை வரை சுமார் 1,05,000க்கும் மேற்பட்ட அதிகமானோருக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை மாப்பிள்ளை விருந்துக்காக பொங்கல் கேசரி வரை தயாரிப்பதற்காகவும் திருக்கல்யாண விருந்தாக நாளை காலை பொங்கல் இட்லி கிச்சடி வரையும் நாளை மதியம் தயிர் தக்காளி சாம்பார் வெஜிடபிள் பிரியாணி உள்ளிட்ட 6 வகையான சாதங்களும் பிரம்மாண்டமான முறையில் விருந்து அளிப்பதற்கான உணவு தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்புடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 7000 கிலோ அரிசி மூலம் 1 லட்சம் பக்தர்களுக்கு மேல் உணவு தயாரிப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சமையல் பணியில் ஏராளமான சமையல் கலைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்று சமைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் சுத்தமாகவும் தூய்மையாகவும் உணவுகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவு தயாரிக்கப்பட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சமையல் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு சுகாதாரமான முறையில் தயார் செய்யவும் பொதுமக்களுக்கு பரிமாறவும் அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. காய்கறிகள் நறுக்கும் பணிகள் மற்றும் சமையல் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பெண்கள் ஆர்வமுடன் வருகை தந்து காலை முதல் காய்கறிகள் நறுக்கும் பணிகளில் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலான ஏராளமான பெண்கள் இதனை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மே 1ஆம் தேதி மதுரை வைகை ஆற்றில் உலக புகழ் பெற்ற கள்ளழகர் திருவிழா வைபவம் என்பதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த 15 நாட்களாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்ந்து அந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வீதி விழா வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்து வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.